Hello friends, welcome to Chennai Super Kitchen. மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம போட்டி வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு போட்டி எடுத்திருக்கேன். இதை மாதிரி பீஸை கட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். போட்டி வந்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி விரித்து விட்டு உள்ளே இருக்க கருப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் ஒரு 7 தடவைக்கு. அதுக்கப்புறம் சூடான தண்ணியில் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளீன் பண்ணலட்டினா உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் வரும். நம்ம குடல் வறுவலே வந்துட்டு நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இதை குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ குக்கர் சூடாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ நம்ம போட்டியை சேர்த்துடலாம். இது சென்னையில் போட்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் தேனி சைடெல்லாம் ஆட்டுக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த போட்டி வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வதங்கணும். இந்த தண்ணியெல்லாம் வெளிவரணும். அந்த தண்ணியெல்லாம் வெளிவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் தான் இருக்குது. குடல்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ரை வறுவலாக பண்ணணும்னா நீங்கள் அதிகமாக முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த டிஷ்ஷே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ தண்ணி குடலுக்கு பண்ணுறப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குடல் 5 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய வெந்து தண்ணியெல்லாம் வெளியே விட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மட்டன் சுக்கா மசாலா 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. கழுவுறப்பவே உப்பு மஞ்சள் போட்டு தான் கழுவி இருக்கும், அதனால் உப்பு சேர்க்குறப்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் மசாலாவாக பண்ணுறீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டியை மீடியம் ஃப்ளேமில் 6லேருந்து 8 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, அன்னாச்சி பூ, கடல் பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குடலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் சுக்கா மசாலா 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான போட்டி வறுவல் ரெடி. எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.